ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் டு கம்மா கிரிப்டோ. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிரிப்டோ மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ரெட்டிஷ் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா அட்டைன் ஆயிருக்கு. பிட்காயின்லேருந்து எல்லா காயின்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் ஒரு கிராஷ் நோக்கி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா எல்லாருமே பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே இன்வெஸ்ட் பண்ண எல்லாருமே வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டாக தான் இருப்போம். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல அப்படின்னா உண்மையிலே இருக்கும். பட் இது எல்லாமே டஃப் டைம்ஸ் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். தட் இஸ் த ஒன்லி திங். பிகாஸ் வென் நீங்கள் இந்த ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நம்ம லாஸஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிருக்கணும் அப்படின்றது தான் நான் இங்கே சொல்லக்கூடிய விஷயம். பிகாஸ் நம்மளுக்கு ஒரு 3-4 மந்த்ஸ் முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்டாப்பாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஏறிட்டு இருந்தது. ஸோ அப்போ வந்து நம்ம யாருமே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணலை. பட் ஆப்வியஸ்லி இந்த லாஸ் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் வரதான் செய்யும். பட் இந்த பீரியடை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறோமோ தட் இஸ் வேர் த ரியல் சேலஞ்சஸ் அப்படின்றத சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி லிஸ்ட் ஆஃப் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்திருக்குங்க. ஸோ நான் ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணுறேன். அண்ட் ரிகார்டிங் நிறைய பேர் இந்த டோஜ் காயின் இடிஎஃப் பற்றி, ஷிபா இனு அண்ட் பெப்பே பற்றிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ இதை பற்றி எல்லாமே நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் நியூஸ் வந்து என்ன அப்படின்னா, எல் சல்வடார் கண்ட்ரி தெரியும். பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா லீகல் டெண்டராக அக்செப்ட் பண்ண அந்த கண்ட்ரி வந்து ஆல்மோஸ்ட் 1090 பிட்காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. அவங்க என்ன கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர கரெக்ஷன் வந்து அடுத்த ஒரு ரன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால இந்த டிப்பை நாங்கள் கேப்சுலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1090 பிட்காயின்ஸ் மோர் தென் $100 million மதிப்பிலான பிட்காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. which is one of the biggest news to hit the crypto market today. அண்ட் இன்னொன்று வந்து நம்மளோட 2 ஸ்டார் டோக்கன்ஸோட ETF வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஸ்டார் டோக்கன்ஸ்னால், ஒன்று XRP, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சொலானா. இவங்க இந்த 2 ஸ்டார் டோக்கன்ஸோட ETF வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆக போகுது. XRPயோட ETF வந்து ஆல்மோஸ்ட் இந்த வீக்லேயே ஒரு 4 ETF லான்ச் ஆக போகுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு 2-3 ETF லான்ச் ஆக போகுது. அண்ட் சொலானா அது வந்து பார்த்திங்கன்னா ஃபிடிலிட்டி அப்படின்ற ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அது லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் சார்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ XRPயில் வந்து லைன் பை லைனாக எந்தெந்த ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, என்னென்ன டேட்ஸில் ரிலீஸ் ஆகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ட் XRPயும் சரி சொலானாவும் சரி, நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா இந்த மார்க்கெட் டிப்பில் ஆல்மோஸ்ட் 7 to 8% வந்து பார்த்திங்கன்னா சொலானா வந்து டவுன் ஆச்சு. பட் இந்த XRP நியூஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு 3 to 4% வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்ஷன் ஆகி 3 to 1% தான் 4% தான் பார்த்திங்கன்னா டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த நியூஸ் வந்து கொஞ்சம் மார்க்கெட்டை வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. பட்னால் நெகட்டிவ் வந்து கம்மி பண்ணுற அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கே தவிர டவுன் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா தடுக்க முடியல. சேம் கோஸ் ஃபார் XRP. டவுன் நிறைய பயங்கரமாக டவுன் ஆகிட்டு இருக்க டைமில் இந்த நியூஸ் வந்தப்போ கொஞ்சம் அந்த டவுனை தான் ஸ்டாப் பண்ணியிருக்கே தவிர கம்ப்ளீட்டாக டவுன் ஆனது நிறுத்த முடியல. பட் ஆனால் போக 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 இந்த XRP நம்மளுக்கு நிறையா ETF இன்ஸ்டிடியூஷன் இன்ஃப்ளோஸ் நிறையா வரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறதால கண்டிப்பாக வந்து எல்லாமே கம்பேக் கொடுக்கும். $3.80 வரைக்கும் பார்த்தீங்கன்னா XRPயோட ஹையஸ்ட் போச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 2.1 cents இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40-50% கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர திருப்பி ஒரு பம்ப் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஜோன் அட்டைன் பண்ண முடியும் அப்படின்றத எல்லா எக்ஸ்பர்ட்ஸோட கருத்து. பட் இந்த இன்ஸ்டிடியூஷனல் அடாப்ஷன் வித் ETFs வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டோஜ்காயினோட ETF வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் November 24 வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சில அனலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்றது சொல்ல முடியாது. பிகாஸ் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஷிபா இனுக்குமே வந்து ETF சொன்னாங்க. ஸோ மீம் காயின் ETFs வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டாக வந்து எல்லாரும் பேசிகிட்டே இருக்காங்க. நானும் ஆல்ரெடி சொல்லி இந்த ஷிபா இனோட ETF வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர், அந்த ரூமர் ஒட்டி பயங்கரமாக மார்க்கெட் ஏறிச்சு. பட் அதுக்கப்புறம் எதுவும் நடக்கலை. டோஜ்காயினுமே நிறைய ஃபைலிங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எதுக்குமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பர்ஃபெக்டான அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா வரலை. ஸோ November 24 அப்படின்ற டேட் கொடுத்துருக்காங்க. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் அது டோஜ்காயினுக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ கம்மிங் பேக் டு ஷிபா இனு அண்ட் பெப்பே. ஸோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி காயின்ஸ்லாம் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ இது வந்து 5 பைசே வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்கா, இல்லை 10 பைசே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை இந்த மாதிரி கம்மியான ரேட்டில் ஜாஸ்தி கெயின்ஸ் வர மாதிரியான காயின்ஸ் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபியூ திங்ஸ் இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா
ட்ரஸ்டிங் த ஆர்கனைசேஷன். ஸோ நம்மளுக்கு ஷிபா இனுவாக இருக்கட்டும், பெப்பே க்ரோ ஆனதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு டோஜ் காயின் க்ரோ ஆனதாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டியோடு வந்தாங்க. ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ணியே ஆகணும். இது இல்லாமல் வேறு யாரெல்லாம் இருக்காங்கன்றதை நான் கம்பேர் பண்ணுறேன். நிறைய பேர் பேபி டோஜ் பக்கம் போனாங்க, அது வந்து அந்தளவுக்கு ஏறல. ஆப்வியஸ்லி சேஃப் மூன் அப்படின்னு ஒரு காயின் வந்தது, அது பயங்கர இது பண்ணி போச்சு, அதுவும் மேலே எதுவும் ஏறி போகலை. ஃப்ளோக்கியனும் 50-50. ஓகே, சிலது அவங்க நிறையா ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறாங்க, நிறைய அளவுக்கு எக்ஸ்போஷர் கொண்டு வராங்க, பட் அந்தளவுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா டாப் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா வரலை. ஸோ இப்போ இந்த காயின்ஸ் நான் இப்போ சொன்ன பேபி டோஜாக இருக்கட்டும், இல்லை சேஃப் மூனாக இருக்கட்டும், இதுக்கும் நீங்கள் வந்து ஷிபா இனும் டோஜ் காயினுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா த க்ரோத் த ட்ரெண்ட் தே செட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நீங்கள் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணலாம் எந்த அளவுக்கு இங்கே எஃபிஷியண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டையும் யூட்டிலிட்டியும் குளோபல் லெவலில் கொண்டு போகிறாங்க. அண்ட் இந்த மாதிரியான மீம் காயின்ஸ் ஆர் வேல்யூ கம்மியாக இருக்க காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போகிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ தட் இஸ் த கீ டிஃப்ரென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இந்த பெல்டெக்ஸ்லாம் ஒன்று வந்தது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஏறும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் மவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்ததே கிடையாது. நீங்கள் ஷிபா இனு யோசிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட்லேருந்து வரல, ஜஸ்ட் ஒரு இலான் மஸ்க் மீம்லேருந்து வந்தது. அதே இலான் மஸ்க் மீம்லேருந்து ஃப்ளோக்கியா இனியுமே வந்தது, பேபி டோஜுமே வந்தது. பட் ஏன் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா ஷிபா இனு லெவலுக்கு வர முடியல? பயங்கரமாக கொண்டு வந்தாங்க, ஈகோசிஸ்டம் டெவலப் பண்ணாங்க, ஷிபேரியம், ஷிப்வர்ஸ் கேம், நிறையா இது கொண்டு வந்து நிறையா அப்டேட்ஸ் கொண்டு வந்தாங்க. பட் அதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே டோஜ் இது பேபி டோஜாலையும் சரி, இல்லை சேஃப் மூனாலையும் சரி, ஃப்ளோக்கியா இனோவாலும் சரி அந்தளவுக்கு கொண்டு வர முடியல. ஸோ தட் இஸ் வேர் அந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸ் வந்து யாருமே இன்னும் கிட்ட வரலன்னு தான் நான் சொல்லுவேன். ஈவன் பெப்பேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஐ வில் கீப் இட் ஆன் தி ரைட் ஹேண்ட் சைடு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெப்பேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேபி டோஜ் கரெக்டாக தான் நான் வைப்பேன், பிகாஸ் அந்தளவுக்கு இன்னும் ரியல் கேஸ் யூட்டிலிட்டி வந்து வரலை. பட் பை காயின் ஹாஸ் அ வெரி குட் பொட்டன்ஷியல் தான் நான் நம்புகிறேன், பிகாஸ் ஆஃப் தி ஈகோசிஸ்டம் தே பில்ட் அண்ட் எந்த அளவுக்கு அவங்க எஃபர்ட்ஸ் போட்டு கொண்டு வராங்க. மார்க்கெட் ஏறலை, நான் ஒத்துக்கிறேன், பட் ஸ்டில் த அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட்ஸ் தே புட் கண்டிப்பாக அது ஒரு குட் ரிசல்ட்ஸ் வந்து ரீப் பண்ணும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா எக்ஸ்ஆர்பியும் ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தாங்க. அண்ட் த அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட்ஸ் தே புட் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிசல்ட்டாக வரும். ஸோ டோஜ் காயின், ஷிபா இனு, பை காயின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் லோ வேல்யூ காயின்ஸ் தான், பட் தே ஹேவ் இம்மென்ஸ் பொட்டென்ஷியல். அதுக்கேற்ற மாதிரி லோ வேல்யூ காயின்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இதே ஈகோ சிஸ்டமில் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நல்லா பூம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் இஸ் த நியூஸ் அண்ட் எவரி ஷேர் தி கைஸ் டுடே. கண்டிப்பாக அது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கன்னா தொடர்ந்து கர்மா கிரிப்டோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஆல் த இன்ட்ரெஸ்ட் நியூஸ் லைக் திஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.